நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லேருந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏவுக்கும் பிக்கும் தனித்தனியாக நாள் கொடுத்துருவாங்க. ஏ மட்டும் தனியாக இவ்வளோ நாள் செஞ்சார்னா இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ண முடியும், அல்லது பி மட்டும் தனியாக இவ்வளோ நாள் வேலை செஞ்சால் இந்த ஜாப் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஏக்கும் பிக்கும் தனித்தனி நாள் கொடுத்துருவாங்க. அல்லது ஏபிசி இவங்க 3 பேருக்குமான நாள் கொடுத்துட்டு இவங்க தான் இந்த ஜாபை செய்ய போகிறாங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. முதல் நாள் ஏ மட்டும் தனியாக இந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணார்னா முதல் நாளோட முடிவு வரைக்கும் அவர் தனியாக தான் அந்த வேலையை செய்வார். முதல் நாளோட முடிவில் எந்த அளவுக்கு அந்த வேலை கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதிலிருந்து 2வது நாளோட தொடக்கத்தில் பி மட்டும் தனியாக அந்த ஜாபை கண்டினியூ பண்ணி 2வது நாள் முடிவு வரைக்கும் செய்வார். திரும்ப 3வது நாள்லேருந்து ஏ அந்த ஜாபை கண்டினியூ பண்ணுவார். இந்த சைக்கிளிங்கில் இந்த ஜாப் போயிட்டுருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஜாப் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறது தான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ். சாதாரணமாக இதுக்கு நம்ம மீசியமாக எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா, மீசியமாக எடுக்காமலேயும் இன்னும் சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் கணக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல இதை விட சிம்பிளாக ஒரு கணக்கு இருக்குது. அதை முதல்ல பார்த்துட்டு அந்த கணக்கு போகலாம். ஏன்னா இது புரிஞ்சிச்சுன்னா அந்த கணக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி அதே வேலையை 24 நாட்களிலும் தனித்தனியாக செய்து முடிப்பர். இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த வேலையை செய்தால் ஏ என்பவர் முதல் நாள் வேலையை தொடங்கினால் அந்த வேலையை முடியும் நாட்கள் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்ததுனாவே ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான். ஏக்கு 12 நாளும் பிக்கு 24 நாளும் இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க பெரிய நம்பர் என்னவோ அதை எடுத்துக்கலாம். 24 டிவைடட் பை சின்ன நம்பர்னுடைய எத்தனையாவது மடங்கு பெரிய நம்பர் 12னுடைய 2வது மடங்கு 24. ஜஸ்ட் அது கூட 1 ஆட் பண்ணிட்டோன்னா 24/3 8 வருதா, இன்ட்டு 2 16 டேஸ் தான் இந்த சம்முக்கான ஆன்சர், சரிங்களா? நம்ம மீசியமாக நம்ம எடுக்கல, ஜஸ்ட் அந்த கொடுத்துருக்க பெரிய நம்பர் எடுத்துட்டு சின்ன நம்பர்னுடைய எத்தனையாவது மடங்கு பெரிய நம்பரோ அந்த மடங்கு கூட 1 ஆட் பண்ணி பெரிய நம்பரால் டிவைட் பண்ணிட்டுருக்கோம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 8 அப்படின்ட்டு ஆன்சர் வருது. இது வரைக்கும் சாதாரணமாக நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஏவுக்கும் பிக்குமான அந்த ஜாபை கண்டுபிடிக்கிறதுக்கான நம்ம எடுக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் தான். இது காமன் தான். ஜஸ்ட் அது கூட 2ங்கிற நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அந்த சம்முக்கான ஆன்சர் வந்துருச்சு. ஏன் 2 மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஏபின்னு 2 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏபிசின்னு 3 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வரக்கூடிய ஆன்சரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அல்லது 4 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மீதி வரலைன்னா நம்மளுக்கு ஆன்சர் இதோட முடிச்சுக்கலாம். மீதி வந்துடுச்சுன்னா மட்டும் இந்த சம்மை இன்னும் அடிஷ்னல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த கணக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி அதே வேலையை 18 நாட்களிலும் தனித்தனியே செய்து முடிப்பர். இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த வேலையை செய்தால் ஏ என்பவர் முதல் நாள் வேலையை தொடங்கினால் அந்த வேலை முடியும் நாட்கள் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பெரிய நம்பர் 18, 12னுடைய எத்தனையாவது மடங்கு 18, 12னுடைய 1/2வது மடங்கு 18. ஸோ 1.5 எடுத்துகிட்டு ஜஸ்ட் அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். இது காமன் தான். அந்த 1ங்கிற நம்பர் காமன் தான். ஸோ 18 டிவைடட் பை 2.5. ஸோ 18ல் 2.5 எத்தனை வாட்டி வகுப்படும்? 6 7 வாட்டி வகுப்படும். 17.5 வரைக்கும் வகுப்படும். ஸோ நம்மளுக்கு முதல்ல ஒரு ஆன்சர் வந்தாச்சு. வர்ற ஆன்சரை எப்பவும் போல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு 14 டேஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆன்சராக வருது. மீதி வராத வரைக்கும் இந்த 14 டேஸாக நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். நம்மளுக்கு மீதி வந்துடுச்சு எவ்வளோன்னா 18. 18ல் 2.5 அதிகபட்சமாக 17.5 வரைக்கும் தான் வகுப்படும். அதாவது 7 முறை 17.5 வரைக்கும் தான் வகுப்படுது. நம்மளுக்கு மீதி 0.5, அதாவது அரை நாள் நம்மளுக்கு மீதி வந்துடுச்சு. இப்போ இந்த அரை நாளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கொஷினில் முதல் நாள் வேலையை யார் ஸ்டார்ட் பண்ணுறான்னு கொடுத்துருக்கா? ஏ முதல் நாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ முதல் நாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே நம்ம 1.5 நம்ம முதல்ல எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1.5 இங்கே டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1/3 அப்படின்ட்டு வரும், ஒரு மதிப்பு கிடைக்குது. இந்த 1/3 14 கூட ஆட் பண்ணிட்டா இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர், சரிங்களா? சப்போஸ் பி முதல் நாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா
இந்த 0.5 ஸோ இது வரைக்கும் காமன் தான், 0.5 இது வரைக்கும் காமன் தான். பி முதல் நாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டெப்பை விட்டுட்டு பிக்கு வந்து ரெண்டாவது 1 எடுத்துக்கிறோம் இல்லையா, இந்த 1 வந்து இது கூட டிவைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 1/2 அப்படின்ட்டு வரும். இந்த 1/2 14 கூட ஆட் பண்ணிட்டோம்னா 14 நாள் வந்து இந்த சமுக்கான ஆன்சரை கிடைக்கும். இந்த சம திரும்ப ஒரு சொல்கிறேன். ஸோ இப்படி கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் எடுத்துகிட்டு சின்ன நம்பர்னுடைய எத்தனையாவது மடங்கு பெரிய நம்பர், 1/2வது மடங்கு பெரிய நம்பர், அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். இந்த 1 அப்படிங்கிறது இந்த டைப்பில் எல்லா கொஷினுமே காமன் தான். இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு 18 டிவைடட் பை 2.5 அப்படின்ட்டு வருது. 18ல் 2.5 அதிகபட்சமாக 7 முறை மட்டும்தான் வகுப்படும். வர்ற ஆன்சர் கூட நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது வரைக்கும் காமன் தான். அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு மீதி கிடச்சிருக்கு எவ்வளோனா 18ல் 2.5 17.5 வரைக்கும் தான் வகுப்படும். பேலன்ஸ் வந்து 0.5 அதாவது அரை நாள் வந்து மீதி இருக்குது. இப்போ இந்த அரை நாளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கொஷினில் யார் முதல் நாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல எடுத்துக்கூடிய ஏக்கு வந்து நம்ம முதல்ல எடுத்துக்கூடிய மதிப்பு 1.5 அதாவது 18ல் 12 1.5 வாட்டி வகுப்படும். பிக்கு 18ல் 18 1 வாட்டி வகுப்படும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ அந்த 1.5 அப்படிங்கிறத இந்த 0.5 கூட டிவைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 1/3 அப்படின்ட்டு ஒரு பின்னம் கிடைக்குது. இந்த 1/3 பின்னத்தை நம்ம 14 கூட ஆட் பண்ணிட்டா இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர். அல்லது பி முதல் நாள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டெப்பை விட்டுட்டு அதாவது 1.5 எடுக்கிறத விட்டுட்டு இந்த 0.5 பின்னாடி பிக்கு 1ங்கிற மதிப்பு எடுத்துருக்கு இல்லையா, இந்த 1 வந்து டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு 1/2 அப்படின்ட்டு வரும். இந்த 1/2 14 கூட ஆட் பண்ணிட்டோன்னா 14 தான் இந்த சமுக்கான ஆன்சர், அதாவது 14 days. ஸோ ஏ மட்டும் முதல் நாள் வேலையை ஸ்டார்ட் முதல் நாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 14 1/3 days, பி முதல் நாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணால் 14 1/2 days இந்த சமுக்கான ஆன்சராக கிடைக்கும்.